இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்ட ரங்கோலி வந்து ஃபோனில் வந்து பார்த்ததுங்க. அது வந்து வெறும் ஃபோட்டோவாக தான் வந்து இருந்தது. வீடியோ வந்து எனக்கு கிடைக்கல. அது பேப்பரில் அத்தனை தடவை போட்டு பார்த்தோம். போடும்போதே கொஞ்சம் சொதப்புச்சு. அதுக்கப்புறமா கடைசியில் அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓரளவு ஃபைனலாக கொண்டு வந்துட்டேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து போட போகிறேன். கேட்டை திறந்ததுமே மாடு இன்றைக்கி கரெக்டாக வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தீனி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஹெக்ஸாகன் டிசைன் மட்டும் நம்ம எப்போதும் புள்ளி வச்சு போடுவோம் இல்லைங்களா, அதுமாரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஷேப்பை வந்து கொண்டு வந்த ஸ்டார் ஷேப்பு. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கிள்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ரெயின்போ கலரில் வந்து நான் கொடுக்க போகிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால நான் கொஞ்சம் சின்னதாக அந்த தாம்பாளத்தை வச்சே தான் வந்து இன்றைக்கி அந்த சைஸுக்கு தான் வந்து போட்டு விட்டேன். இப்போ போட்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த டிசைன் வந்து நான் ஃபோனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் வந்து நாமளே கொடுக்கலான்ட்டு நான் அதை கொடுத்துருந்தேன். அப்படியே பார்த்து காப்பி அடித்தாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் போடலான்ட்டு நேற்று வாசலில் அந்த சிமெண்ட் தரையில் ஒரு டிசைன் போட்டிருந்தேன் தாமரை மாரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அது வந்து சுற்றிலும் போட்டு விட்டுறலான்ட்டு வந்து பிளான் பண்ணி தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன்னா அந்த ரெயின்போ கலர் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் சின்னதாக போட்டதுனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அந்த கலர் கொடுக்கறதுக்கு. அப்புறம் அந்த கலர்ஸ்லாம் இன்னும் நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக சுற்றிலும் அந்த பிளாக்கும் வந்து போட்டு விட்டுருந்தேன். அந்த பிளாக் போட்டதுக்கப்புறமா இன்னும் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இத்தனை நாள் போட்ட ரங்கோலியில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தாமரையோட விட்டுறலான்னு தான் நினச்சேன். இன்னும் ஃபுல்லாக வெள்ளையாக தெரிஞ்ச மாரி இருந்தது சுற்றிலும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த டிசைன் கொடுத்து ரெயின்போ கலர் கொடுத்தேன். அது இன்னும் ஹைலைட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெயின்போ கலர் ஸ்டார் ரங்கோலி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள்.